ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம யுவாஸ் கிச்சன் சேனலில் தக்காளி தொக்கு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த தக்காளி தொக்கை 1 வீக் வரைக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம். இது ட்ராவலுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பண்ணுறதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க. 2லேருந்து 3 பெரிய வெங்காயத்தை இதில் நான் சேர்த்திக்கிறேன். உங்கள் குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெங்காயத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பூண்டு இதில் 4லேருந்து 5 பல் போல் நான் சேர்த்திக்கிறேன். வரமிளகாய் இங்கே 4லேருந்து 5 போல் நான் சேர்த்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமாகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இப்போ நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 1/2 கிலோ அளவுக்கு தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். இது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியையும் நான் சேர்த்திக்கிறேன். இதில் உப்பு இப்போவே நான் சேர்த்திக்கிறேன். அப்போ தக்காளி நல்லா வதங்கும். உப்பு சேர்த்துற போது ரொம்பவுமே கம்மியாக சேர்த்திக்கோங்க. ஏன்னா இது வதங்க ரொம்பவுமே கம்மியான குவான்டிட்டி தான் நம்மளுக்கு கிடைக்கும். தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்தாமல் இது நல்லா வதக்கி விடுங்க. இதிலிருந்து விடுற தண்ணி நல்லா சுண்டி வரணும். ஸோ அந்த அளவுக்கு இது வதங்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் போல் ஆயிடுச்சு. இப்போ தண்ணி எல்லாமே சுண்டி தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சூட ஆற வச்சிடலாம். இப்போ தக்காளி வெங்காயத்தோட சூடு ஆறுனதுக்கப்புறமா இதை மிக்ஸர் ஜாரில் நாம் சேர்த்திட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைக்கிற போது இதை ஃபைனான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்திக்கிறேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தையும் நான் சேர்த்திக்கிறேன். கருவேப்பிலையும் தாளிக்கிற கலவாக சேர்த்திக்கிறேன். இப்போ நம்ம சேர்த்துன கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதோட வெந்தயம் உளுந்து இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததை நம்ம சேர்த்திக்கலாம். நாம் சேர்த்துன எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வர வரைக்கும் இதை நல்லா வதக்கி விடுங்க. குறைஞ்சது ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த தொக்கு சீக்கிரமாக ரெடி ஆகிடும். தக்காளி நம்ம ஃபஸ்ட்டே வேக வச்சு அரைச்சதுனால குக்கிங் டைம் ரொம்பவுமே கம்மியான டைம் தான் எடுத்துக்கும். தக்காளியை நம்ம ராவாக அரைச்சி ஆட் பண்ணோன்னா குக்கிங் டைம் ரொம்பவுமே அதிகமாக எடுத்துக்கும். அதோட நம்ம பக்கத்துலேயே இருந்து கிளறி விட்டுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாகவே தெரிச்சிட்டே இருக்கும். இது ஒரு 5 மினிட்ஸுக்கு லோ ஃப்ளேம்லேயே குக் ஆகட்டும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் போல் ஆயிடுச்சு. தக்காளி தொக்கோட கலரெல்லாம் மாறி எண்ணெய் எல்லாமே மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. உங்களுக்கே பார்த்தா டிஃப்ரென்ஸ் தெரியும். அது பேன்லேயே ஒட்டாமல் மேலே அப்படியே பிரிஞ்சு வந்திருக்கு. தக்காளி தொக்கு இப்போ சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சூடு ஆற வச்சிடலாம். சூடு ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் இதை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இதை சில்வர் பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணுறதை விட கிளாஸ் பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இதோட செல்ஃப் லைஃப் கொஞ்சம் அதிகரிக்கும். இதை ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். அதோட சப்பாத்தி, தோசை இந்த மாதிரி ஐட்டம் கூட வச்சு சாப்பிட்றது கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோட இதை 1 வாரம் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம். ஸோ நீங்களும் இந்த மெத்தடில் தக்காளி தொக்கு ரெசிபி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ரெசிபி எப்படி வந்ததுன்னு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யுவாஸ் கிச்சன். ஈட் ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹெல்த்தி.